சார் சேலத்தில் கேம்பில் அவர் இருக்கும்போது 19 கிலோமீட்டர் தொலைவில் அத்தனூர் அருகில் ஒரு தொழிற்சாலை, அது அந்த தொழிற்சாலை செயல்படலை, ரொம்பவும் நஷ்டத்தில் இருந்ததுனால நஷ்டத்தில் இருக்கு. ஏன் அது நன்கு செயல்படலை அப்படின்னா, அந்த தொழிற்சாலை வளாகத்தில் இருந்த ஒரு பாழும் கிணறு, அந்த பாழும் கிணற்றுல பிசாசு இருக்குது. அதனால தான் அங்கே ஒழுங்காக எதுவுமே நடக்கலை, வேலைகள் எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்லின்னு இருக்கா. எத்தனையோ பூஜைகள்லாம் பண்ணியாச்சு, பரிகாரங்கள்லாம் பண்ணியாச்சு, பண்ணியும் அந்த நிலைமை தான் நீடிச்சுட்டு இருக்கு. அங்கே எதுவுமே சரிவர நடக்க மாட்டேங்கிறது. குருநாதரை தரிசனம் பண்ணி அந்த தொழிற்சாலை நடத்துகிறவா ஆச்சாரியால்கிட்ட வேண்டிக்கிறான். அப்போது குருநாதர், நான் அந்த இடத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறார். குருநாதரும் அந்த தொழிற்சாலைக்கு ஒரு நாளைக்கு விஜயம் பண்ணுறார். விஜயம் பண்ணிட்டு அங்கே இருந்த அந்த கிணத்துல, அந்த இடத்துல கிட்டக்க நின்று மந்திரங்கள்லாம் ஜபிக்கிறார். அக்ஷதையை கையில் வச்சுட்டு மந்திரங்கள்லாம் ஜபிக்கிறார். ஜபிச்சுட்டு அந்த அக்ஷதையை அந்த கிணறு இருந்த இடத்துல போடுறார். போட்டுட்டு ஆசீர்வாதம் பண்ணுறார். இனிமே எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறார். அவ்வளோதான். அதுக்கப்புறமா நல்லபடியாக அந்த தொழிற்சாலை நடக்க ஆரம்பிச்சுடுத்து அப்படிங்கிறத நம்ம சொல்லணுமா? குருநாதர் ஆசி பெற்ற அந்த இடம் பேய்பிசாசுகள் நடமாடுமா? இல்லை இல்லையா? அப்பேற்பட்ட கருணாமூர்த்தி நம்முடைய குருநாதர்.